ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அது மட்டும் இல்லாமல் குமரகுரு காலேஜ், இந்த ரெண்டு காலேஜ்லேயும் எஸ்பெஷலி சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, 2024 அண்ட் 2025ல எவ்வளோ சீட்ஸ் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் குமரகுரு காலேஜ், இந்த ரெண்டு காலேஜ்லேயும் உங்களுக்கு 2024 அண்ட் 25ல சீட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் உங்களுக்கு 1097 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பர் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து 2718. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கு பாருங்கள். இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது 2024. அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது 2025. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்க்கு 318 சீட்ஸ், அதாவது 105 சீட்ஸ்லேருந்து 318 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நியூ கோர்சஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்னு ஒரு நியூ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 36 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிருஷ்ணாவில். இந்த வருஷம் தான் நியூ கோர்சஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் எதுவுமே இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனுங்கிறது ஒரு ஓல்டு கோர்சஸ். இது வந்து 2024ல இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து இல்ல. சரிங்களா? இந்த 36 சீட்ஸ் வந்து இல்ல அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நியர்லி வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 2024ல வந்து உங்களுக்கு 41 சீட்ஸ் இருந்தது. உங்களுக்கு 25ல வந்து 77 சீட்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிறது ஒரு நியூ கோர்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து 36 சீட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எம்டெக் 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ். இதுல வந்து உங்களுக்கு ஒரு சீட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு சீட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதுல வந்து பாருங்க 177 சீட்ஸ் 2024ல இருந்திருக்கு. 2025ல 531 சீட்ஸ். ஸோ பம்பர் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து இசிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இசிஇலையுமே எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 141 சீட்ஸ் இருந்தது. இந்த வருஷம் பாருங்க உங்களுக்கு 319 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க. இதையும் தாண்டி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ட்ரிபிள் இ வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஐடிலயுமே கிராமட்டிக்கல் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாணவர்களுக்குலாம் கண்டிப்பா சீட்ஸ் அந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். மெக்கானிக்கலுக்கும் நிறைய சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மெக்கட்ரானிக்ஸ்க்கு ஒரு சீட் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து உங்களுக்கு பாருங்க எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ நியர்லி வந்து 2024ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, இது எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1067 சீட்ஸ் இருந்தது. 2025ல 2164 சீட்ஸா உயர்ந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும் உங்களுக்கு 1097 சீட்ஸ் வந்து கிருஷ்ணால மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து குமரகுரு. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணணும். கரெக்டான காலேஜ்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸோட நம்ம போய் எக்ஸாக்ட்டா உட்காரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது பெய்டு சர்வீஸ். தேவைப்பட்டதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்ததா குமரகுரு காலேஜ். குமரகுரு காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712. இதுல வந்து எஸ்பெஷலி
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கு ஒரே ஒரு சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து பிசியில் வந்து ஒரு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிசிஎம்ல ஒரு சீட் குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சிஏக்கு ஒரு சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரே சீட்ஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 2024ல வந்து உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்ததுன்னா 35 சீட்ஸ் இருந்தது. இதில வந்து 17 சீட்ஸா குறைச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் குமரகுருல அந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா சீட்ஸ் வந்து கிடைக்காது. அதுக்கடுத்து பயோடெக்னாலஜிக்கு பாசிபிலிட்டீஸ் உண்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு வந்து சீட் வந்து குறைச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு உங்களுக்கு சீட்ஸ் வந்து சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 70 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இசிக்கும் அதே சீட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் இல வந்து ஒரே ஒரு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன்ஸ்லயும் ஒரு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜில உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 18 சீட் வந்து குறைச்சிருக்காங்க. ஐடிக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வந்து ஒரு சீட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு 18 சீட் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் உங்களுக்கு அதே சீட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நெறைய பிரான்ச்சஸ்க்கு சீட்ஸ் குறைச்சு, கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல. லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற காலேஜஸ்க்கும் நம்ம அப்டேஷன்ஸ் குடுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட கொரீஸ அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.